Welcome students, Standard 7, Subject Social Science, Civics, Unit 1, Topic Equality. Today we see about the lesson Equality. Equality means equality example என்ன சொல்லலாம் அப்படின்னா we are all Indians. நம்ம எல்லாருமே என்னது Indians அப்படின்றதுல ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது. ஈக்குவாலிட்டி மீன்ஸ் சமநிலை. நம்ம எல்லாம் எதில் வந்து ஈக்குவலாக இருக்கோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈக்குவாலிட்டியோட மீனிங் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் என்ன, அது சம்மந்தமாக வந்த ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். நேச்சர் ஹேஸ் மேன் இன்ஈக்குவல் இன் கலர், ஹைட், டேலண்ட், physical strength, etc. and the natural inequalities can never be rectified. இயற்கையாக வந்து உருவானது என்னென்ன, நம்மளோட கலரு, நம்மளோட ஹைட்டு, நம்மளோட டேலண்ட், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எக்ஸட்ரான்னு நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து நேச்சராக உள்ளது. அதில் வந்து ஈக்குவாலிட்டி வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒருத்தவங்க கலராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கலர் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஹைட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க, சில பேர் டேலண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இது எல்லாமே வந்து நேச்சராக உள்ள இன்ஈக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு ட்வின்ஸை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஃபேஸ், ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் அவங்களோட எபிலிட்டிஸ்னு பார்க்கல டிஃபர் ஆகும். அப்போ ட்வின்ஸ் அப்படின்றதுல அவங்க ஈக்குவலாக இருக்காங்க. அவங்களோட எபிலிட்டிஸ்ன்றதை பார்க்க போகையில் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மேன் மேட் இன்ஈக்வாலிட்டிஸ், மனுஷங்களாக உருவாக்குற இன்ஈக்வாலிட்டிஸ் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ்ட், மணி, ரிலீஜியன், எக்ஸெட்ரா நிறையா இருக்குது. கேஸ்ட்டு, நான் இந்த கேஸ்ட்டு, நீ அந்த கேஸ்ட்டு அப்படின்னு நம்மளாக உருவாக்குனது தான் கேஸ்ட் சிஸ்டம். அப்புறம் வந்து ரிச் பீப்புள் நீங்கள், நாங்கள் புவர் பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்மளே உருவாக்குனது தான் இந்த மணி. அடுத்து ரிலீஜியன், நீ அந்த மதம், நான் இந்த மதம் அப்படின்னு சொல்லி உருவாக்குனதும் வந்து மேன் தான். மேனாக உருவாக்கின இன்ஈக்வாலிட்டிஸ் இதெல்லாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கிரிமினேட் பண்ணணும். இது எதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஈக்குவலாக வி ஆர் ஆல் இண்டியன்ஸ், எல்லாருமே இண்டியன்ஸ் அப்படின்றதுல வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டி, எபிலிட்டியை பொறுத்து மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க எல்லாருமே சேம். எதில் அப்படின்னா அவங்க வந்து பீப்புள் அப்படின்றதுல வந்து சேமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதையும் யூஸ் பண்ணாதது அவங்களோட விஷ். பட் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஈக்குவாலிட்டி? ஈக்குவாலிட்டிஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவலோ ஆர் குரூப், ஒரு இண்டிவிஜுவல் பீப்புளையோ ஒரு குரூப்பையோ நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், ரெண்டு பேரையுமே ஒரே மாதிரியான இதில் வந்து பார்க்கணும். ரெண்டு பேரையுமே இவங்க வந்து ரிச் பீப்புள், அதனால் இவங்களுக்கு வந்து ஃபேவராக பண்ணிவிட்டு இவங்க வந்து புவர் பீப்புள் அப்படின்றதுனால அவங்களுக்கு இது பண்ணக்கூடாது. ஈக்குவாலிட்டி மீன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அ குரூப், ரெண்டு பேரையுமே வந்து நாட் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி, ரெண்டு பேரையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணாமல் சிமிலராக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான். அவங்களோட எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ரேஸை வச்சு, ஜெண்டரை வச்சு, டிசபிலிட்டிஸை வச்சு வந்து அவங்கள வந்து பார்க்கக்கூடாது. இப்போ விமன் மென் அப்படின்னு இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே வந்து விமன் மென்னுன்றதுல வேணால் பிரியலாம். பட் அவங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் லக்ஷின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவாலிட்டி டஸ் நாட் மீன் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், த சேம்னஸ் ஆஃப் ரிவார்டு. ஈக்குவாலிட்டின்றது ஒரு சிகிச்சைக்கான அடையாளம் மட்டும் கிடையாது, சேம்னஸ் ஆஃப் ரிவார்டு, அது ஒரு வகையான ரிவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் அது என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்சன்ஸ் ஆஃப் சோஷியல் ப்ரிவிலேஜ். நம்மளோட சொசைட்டியில் வந்து எல்லாருக்குமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. செகண்ட் இட் மீன்ஸ் தட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆர் லைட் அப்பான் டு ஆல். அந்த வாய்ப்பை வந்து, போதுமான வாய்ப்பை வந்து சொசைட்டி கொடுக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறது வந்து நம்மளோட பீப்புளை பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி இஸ் அ பவர்ஃபுல் மாரல். ஈக்குவாலிட்டின்றது ஒரு பவர்ஃபுல்லான நன்னெறி, நிறையா நல்ல விஷயங்கள் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் ஐடியல் தட் ஹேஸ் இன்ஸ்பயர்டு
அரசியல் இந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து அது வந்து ரொம்பவே ஏற்றத்தக்கதாக இருக்குது. மக்களை வந்து ஈர்க்கிறது மாதிரி நம்ம என்னென்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா the concept of equality invokes the idea that all human beings have equal எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே என்ன தான் ஈக்குவல் தான் worth regardless of their caste. எதை வச்சு மட்டும் அவங்க மாறுறாங்க அப்படின்னா கேஸ்ட்டை வச்சு கலர், ஜெண்டர், ரேஸ் ஆர் நேஷ்னாலிட்டி இதை வச்சு வந்து டிஃபர் பண்ணாமல் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ் இந்த ஜனநாயக கொள்கையாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா லிபர்ட்டியையும் ஈக்குவாலிட்டியையும். லிபர்ட்டி மீன்ஸ் சுதந்திரம், ஈக்குவாலிட்டினா தெரியும் சமத்துவம். இது ரெண்டும் இருந்தால் மட்டுமே வந்து ஜஸ்டிஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஜஸ்டிஸ் மீன்ஸ் நீதியை வந்து நம்ம வந்து வளர விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோஷியல் ஈக்குவாலிட்டி. சோஷியல் ஈக்குவாலிட்டி இந்த பிக்சரை பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்களை எல்லாரையும் நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், காமன் பீப்புள்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இவங்கள்ட்ட இருக்க ஒரு எபிலிட்டி இவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம், இவங்கள்ட்ட இருக்க ஒன்று இவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம். இப்போ இவங்க ஹேண்டிகிராஃப்டாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து நடக்க மட்டும்தான் முடியாது, பட் நிறையா டேலண்ட்ஸ் வந்து இருக்கலாம். இவங்க வந்து நல்லா நடக்கிறாங்க, பட் இவங்களால செய்ய முடியாத வேலைன்னு ஒன்று இருக்கலாம். இவங்களால முடிகிற ஒன்று இவங்களால முடியாமல் இருக்கலாம். அதுதான் சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் ஈக்குவாலிட்டி மீன்ஸ் தட் ஆல் சிட்டிசன் ஆர் என்டைட்டில்டு டு என்ஜாய் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி. அவங்க வந்து சொசைட்டியில் உள்ள எல்லா ஸ்டேட்டஸையும் வந்து ஈக்குவலாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து எதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, கேஸ்ட்டை வச்சோ, க்ரீடை வச்சோ, கலரை வச்சோ, ரேஸை வச்சோ டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆல் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டிஸ் டு டெவலப் தேர் பர்சனாலிட்டி அண்ட் டு கம்ப்ளீட் கோல்ஸ். அவங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிவில் ஈக்குவாலிட்டி. சிவில் ஈக்குவாலிட்டி அப்படின்னா சிவில் ஈக்குவாலிட்டி இஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பை ஆல் சிட்டிசன். சிவில் ஈக்குவாலிட்டி அப்படின்னா சொசைட்டியில் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அதை வந்து ஒருத்தவங்க சுப்பீரியர் இன்ஃபீரியர் மீன்ஸ் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரிச் பீப்புள், புவர் பீப்புள், இவங்க இந்த கேஸ்ட்டு, நாங்கள் இந்த கேஸ்ட்டு அப்படின்றத வச்சும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆல் கேஸ்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்றது அந்த சிவில் ஈக்குவாலிட்டியில் சொல்கிறாங்க. எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும். அவங்களோட ரைட்ஸை வந்து எந்த ஒரு இதை வச்சும் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூல் ஆஃப் லா இஸ் அ ஃபோர்ஸ் இன் இங்கிலாந்து. ரூல் ஆஃப் லா அப்படின்றது இங்கிலாண்டோட ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் த ஐஸ் ஆஃப் லா ஆர் ஈக்குவல். ஐஸ் ஆஃப் லா வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இஸ் கிவன் டு பை த ரூல் ஆஃப் லா. ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ரூல் ஆஃப் லாவை வந்து ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ரூல் ஆஃப் லா வாஸ் அட்வொகேட்டட் பை. இந்த ரூல் ஆஃப் லாவை வந்து அட்வொகேட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் ஏவி டைசி அப்படின்றவங்க. இவங்க வந்து இந்த பிரிட்டிஷில் உள்ள லீகல் லுமினரி இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி மீன்ஸ் இந்த அரசியலெல்லாம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டதில் பீப்புள்ஸ்க்கு வந்து என்னென்ன ஈக்குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஆல் தி டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், எல்லா ஜனநாயக நாடுமே வந்து எதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, ஆல் சிட்டிசன் டு ஹேவ் ஓட், ரைட்டிங் ஓட்டுக்கு வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ், ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட். ரைட் டு ஓட்டுனா ஓட்டுரிமை, ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்னா எந்த பப்ளிக் ஆஃபீஸில் வேணாலும் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ராப்ளம் வந்து கன்வே பண்ணலாம். ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட் எதுவும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து தட்டி கேட்குற இது வந்து பீப்புள்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை பாருங்கள். இதுதான் ஓட்டிங் ரைட்ஸ்க்கான ஐடென்டிட்டி. தட் மீன் அடையாளம். ஓட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஃபிங்கரில் வந்து அந்த இங்க் மார்க் பண்ணுவாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க.
எல்லா பீப்புளுமே ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு ஹேண்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது. பட் எல்லார் விரல்லையுமே என்ன இருக்குது, அந்த ஐடென்டிட்டி இருக்குது. இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றத. நெக்ஸ்ட் பாருங்கள், சிட்டிசன்ஸ் should have equal opportunity to actively participate in the political life. பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து எல்லா சிட்டிசனுமே ஈக்குவல் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஓட்டிங் ரைட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறதோட நேம் என்ன அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் வந்து ஓட்டிங் ஏஜ் வந்து 18 இயர்ஸை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் வேணுனாலும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, வேறு கேஸ்டாக இருக்கலாம், ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஓட் பண்ணலாம். யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் 18 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியா இஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி. ஓட்டிங் ரைட்ஸை கொண்டு வந்ததில் இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1952. நெக்ஸ்ட் சுவிட்சர்லாண்டில் வந்து ரைட்டிங் ஓட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா விமன்ஸ்க்கான ரைட்டிங் ஓட் வந்து 1971. நெக்ஸ்ட் எனி பர்சன் ஹூ ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ். 25 இயர்ஸை முடிஞ்ச பர்சன் எல்லாருமே என்ன பண்ணலாம், எலெக்ஷனில் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நின்று வந்து அவங்க ஜெயிக்கலாம். அதுக்கான ஏஜ் லிமிட் 25 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆஃப் த vote ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், வேல்யூ ஆஃப் த vote ஆஃப் காமன் மேன் இன் ஜென்ரல் எலெக்ஷன் இஸ் சேம் வித் டினோட்ஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, காமன் மென்னாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்றது ரெண்டு பேருக்குமே இந்த ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீ டு டெவலப் த பர்சனல் எபிலிட்டிஸ் அண்ட் மேக் சாய்ஸஸ் வித்தவுட் எனி லிமிட்டேஷன்ஸ். விமன்ஸ்க்கும் மென்ஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே வந்து லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அவங்க வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஈக்குவாலிட்டிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விமன்ஸை வந்து மென்னோட கம்பேர் பண்ணி அவங்க வந்து வீக் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கள வந்து செகண்டரி பொசிஷனுக்கு வந்து தள்ளக்கூடாது. தே ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. ரெண்டு பேரையுமே வந்து என்ன பண்ணணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து விமன் வந்து மென்னை விட வேணால் செகண்டரி பொசிஷனில் இருக்கலாம். பட் அவங்களோட ரைட்ஸ் என்னமோ ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஈக்குவலாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து எல்லா விதத்துலையுமே எக்கனாமிக்ஸ், ஸ்பியர்ஸ் அண்ட் மேக் அ இம்பார்ட்டன்ட் டிசிஷன், எதுலையாவது இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் விமன்ஸ்க்கும் மென்ஸ்க்கும் காமன் ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா விமன்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட், ஹார்ட் ஒர்க்கை வந்து நிறையா விஷயத்தில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நவடேஸ் வந்து விமன்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஒர்க்கிங் இன் மெனி ஃபீல்ட்ஸ். லைக் என்னென்ன ஃபீல்ட்ஸ்னால் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா. நிறைய இடத்துல வந்து மென்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து விமன்ஸும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி யுனிசெஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யுனிசெஃப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ் says gender equality means women and men, boys or girls enjoy the same rights. ரெண்டு பேருமே வந்து சேம் ரைட்ஸை தான் என்ஜாய் பண்ணணும். ரிசோர்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு பேருக்கும் சேம் தான். நாட் ரெக்கயர் த கேர்ள்ஸ், இவங்க வந்து கேர்ள்ஸ் இவங்க வந்து பாய்ஸ் அப்படின்னு ரெக்கயர் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் 2017 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து 5th of 17 அப்படின்ற இதில் வந்து 5th of 17 ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸில் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எஃபோர்ட்ஸ் வேர் மேட் பை மெனி சோஷியல் 19th செஞ்சுரியில் நிறையா எஃபோர்ட் பண்ணி இந்த சாம்பியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெண்களுக்கான அந்த உரிமையை வந்து வாங்கி கொடுத்தவங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தயானந்த் சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த் ரனடே, தாராபாய் சிந்தி, பேகம் ரோக்யோ, ஷாக்வத் ஹுசன் இவங்க எல்லாருமே வந்து ஹார்ட் டு கெட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு த விமன். ஹார்ட் ஒர்க் பண்ணி விமன்ஸ்க்கான ஈக்குவல் ஸ்டேட்டஸை வாங்கி கொடுத்தவங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி. டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளோட சுயமரியாதையை தான்
டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் டிக்னிட்டினா மனிதர்களுக்கான சுயமரியாதை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். டிக்னிட்டி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அதில் என்னென்ன இருக்கணும்னா ஹானரபிள், நோபல், எக்ஸலண்ட், இது 3 இருந்தால் மட்டுமே தான் நம்மளை வந்து டிக்னிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளோட சுயமரியாதையை வந்து ரொம்ப வேல்யூபுல்லாக வந்து மதித்து கம்யூனிட்டியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷன். ஆல் த இண்டிவிஜுவல்ஸ் ஷுட் ஹாவ் சிமிலர் சேஞ்சஸ் டு ரிசீவ் எஜுகேஷன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ்க்கும் எஜுகேஷன்றதை வந்து ஈக்குவலாக தான் கொடுப்பாங்க, சிமிலராக தான் கொடுக்குறோம். பட் அதை வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுல இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈக்குவலாக கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நல்லா எடுத்துக்கிறவங்க வந்து முன்னாடி வந்துடுறாங்க, நல்லா எடுத்துக்காதவங்க பின்னாடி போயிடுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எஜுகேஷனும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. அதை வந்து லேர்ன் பண்ண தெரிஞ்சவங்க முன்னாடி வராங்க, லேர்ன் பண்ண முடியாதவங்க அவங்களோட டிக்னிட்டியை வந்து இழக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபவுண்டர் யார் அப்படின்றத நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க. யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். Almost the constitution of all the countries in the world have guaranteed equally. எல்லா கண்ட்ரிலையுமே கான்ஸ்டியூஷன் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. லைக்வைஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா has also guaranteed equality to all citizens by providing articles. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உள்ள ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டிகல் 14ல் guaranteed to all the people equality before law. எல்லாருமே வந்து ஈக்குவல், லா உருவாகிறதுக்கு முன்னாடியும் சரி, லா உருவாகிறதுக்கு அப்புறமும் சரி, எல்லா மக்களுமே ஈக்குவல் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15 டீல்ஸ் வித் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். யாரையும் வந்து வேற்றுமையாக பார்க்கக்கூடாது, இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து தடை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொவைட்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எம்ப்ளாய்மெண்ட். இந்த வேலை வாய்ப்பு இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் சமமானது, எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 17ல் வந்து இந்த அன்டச்சபிலிட்டி, தீண்டத்தகாதவர்கள் அப்படின்றத வந்து தடை செய்திருக்காங்க. நெக்ஸ்ட் அபாலிஷஸ் த டைட்டில்ஸ் கன்ஃபர்டு டு சிட்டிசன்ஸ். டைட்டில்ஸ் கன்ஃபர்டு டு சிட்டிசன்ஸ். எல்லா சிட்டிசன்ஸுமே, இந்தியாவில் உள்ளவங்க எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஸ், நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது அப்படின்றதெல்லாம் கிடையாது, அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா have been further strengthened in Indian Constitution under Article 21. Article 21ல் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை பற்றியும் அண்ட் ஈக்குவாலிட்டி ப்ரொடக்ஷன் லாவை பற்றியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we can promote equality by, எப்படிலாம் இருந்தால் வந்து நம்ம ஈக்குவாலிட்டி வந்து வளர்க்கலாம் அப்படின்னா, treating all fairly, creating an inclusive culture, ensuring equal access to opportunities, enable to develop full potential, making laws and policies, education. Next வந்து கன்க்ளூஷன். இந்தியா வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எதாவது பில்லர்ஸாக இருக்குன்னா ஈக்குவாலிட்டியும் ஜஸ்டிஸும் வந்து டெமோக்ரஸியோட பில்லர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் கேன் பி அச்சீவ்டு வென் பீப்புள் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி. ஜஸ்டிஸை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, பீப்புளை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது மூலியமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ப்ரிசர்வ் த டிக்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ். ஈக்குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து நம்ம டிக்னிட்டியோட வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீப்புளும் வந்து டிக்னிட்டியோடு இருந்தால் மட்டுமே ஈக்குவாலிட்டி வந்து நம்ம கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஃபார் அ சொசைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். நம்ம சொசைட்டி வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதாம்மா அந்த லெசனில் என்னென்ன பற்றி பார்த்துருக்கோம், ஈக்குவாலிட்டியோட மீனிங் என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி என்னென்ன, நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டியை வளர்க்குறதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், இந்தியா வந்து ஈக்குவாலிட்டியில் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. இந்த லெசனில் உள்ள லெசனை நல்லா படித்து பார்த்துட்டு செஞ்சு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.